ஹாய் ஏஜென்ட்ஸ், நாம் இப்போ அசாசின் கிரீட் கேமில் இருக்கிறோம். அசாசின் கிரீட் ஒடிசி அந்த வெர்ஷன் கேமில் இருக்கிறோம். இதுதான் ஸ்டார்டிங். ஸோ லெட்ஸ் கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவர் தான் ஸ்பார்டன் கிங் அவரை காட்டுறாங்க. இங்கே வந்து மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த போர் வந்து எப்படி நடக்குது, என்ன நடக்க போகுது, ஃபைனலாக கேம் பிளே எங்கே போய் முடிய போகுது, அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? போருக்கு நடுவில் சும்மா சிங்கம் மாதிரி நடந்து வர ராஜா. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த கதையோட வில்லனே இவர் தான். இன்னும் ஹீரோலாம் வரல, ஹீரோ இன்ட்ரடக்ஷன்லாம் இன்னும் வரவே இல்லை. நம்ம ஹீரோவோடைய பேர் வந்து அலாக்சிஸ். ஸோ வெயிட், அலாக்சிஸோட வருகைக்காக நம்ம காத்திருக்கோம். நம்ம சேனலோட ஏஜென்ட்ஸ் எல்லோரும் ஆன்லைனில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே குறி மட்டும்தான் இவங்களுடைய மனசில் இருக்குது. பார்க்கலாம். எதிர்க்க வரவங்க பெரிஷியன்ஸ் இப்போ என்ன அடி வாங்க போகிறாங்க பாருங்கள். ஸ்பார்டன்ஸ்னால் சும்மாவா? Come on, right. இப்போ நம்ம மிகப்பெரிய போர் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தையும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு நம்ம சிங்கம். He is the king of Sparta. அடி பொழந்துக்கிட்டே இருக்காரு. வரவன் எல்லாம் சதறி ஓடுற மாதிரி அப்படி ஒரு அடி ஒவ்வொருத்தருக்கும். இது மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கு. போர் நடக்கிற இடம் இது ஒரு போர் பூமி. நம்ம தலைவரை வச்சு இப்போ தான் நான் சண்டை போட கற்றுக்கிறேன். இந்த கேம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். அப்படின்றதுனால சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அது சாரி ஏஜென்ட்ஸ். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த போரில் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைவோம்னு நினைக்கிறேன். என்னை அடிக்கிற போடு. எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பேன்டா நான். கமான், இப்போ பாருங்கள் என்னுடைய அடியை. போடு, சுத்து. பார்த்தியாடா என்ன அடி அடிச்சு? இன்னொரு பிளாக் பார்த்தீங்களா? பாரா என் பவர என்கிட்டேவா? செம்ம பிளாக். இப்போ ஒன்று முடிஞ்சா நின்று பாருங்களா என்கிட்ட. அப்படி ஒரு கிக்குங்க. கமான். யாரும் எதிர்க்க நிற்க முடியாது. கமான், ஸ்டார்ட். என்னோட பவர் முழுக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழே பாருங்கள், என்னோடய பவர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இது மிகப்பெரிய போர் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போரில் நான் எப்படி வெற்றி பெற போகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள்.
வெற்றி எனக்கு தான். கிக் மிஸ் ஆயிடுச்சு. வாங்கடா, இப்போ வாங்கடா. போன் தலைவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அது என்னுடைய விளையாட்டில் தான் இருக்குது. நான் எந்த அளவுக்கு நான் கேம் பிளேவை நான் கொண்டு போகிறேன் அப்படின்றது வந்து என்னுடைய ஆக்ஷனில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நான் காப்பாற்றிக்கிட்டே இருக்கேன், அதே டைமில் கொண்டு கொண்டு இருக்கேன். இங்கே இந்த இடத்துல யாருக்கும் பாரபட்சம் இருக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு போர். இந்த போரில் மன்னிப்பு யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு அடிடாது, எல்லாரையும் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். யாரும் பின்னாடி இருந்து அடிக்கிறேன். அடி போடு 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 போடுடா. அடி அடி போடு. இப்படிப்பட்ட ஆக்ஷனை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, இப்போ கேம் பிளேயில் பார்க்குறீங்க. அசாசின் கிரீட் கேம் பற்றி நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது இந்த மாதிரி கொண்டு போகுது அப்படின்றது என்னால் மட்டும் தான் முடியும். லெட்ஸ் சீ. போடு அடி. இந்த பெரிஷனுடைய தலைவனுங்க. இப்போ வாடா, என்னை எதிர்த்து நிற்கிற தைரியம் உனக்கு இருக்குது அப்படின்னா அது உன்னுடைய மரணம் ஒன்று நெருங்கிச்சுன்னு அர்த்தம். எப்படி பிளாக் பண்ண பார்த்தியா? இட்ஸ் அ டாட்ஜ். சண்டைன்னா சமாதானமாக போகிறது கிடையாது. சண்டைன்னா அடி பலதான் சட்டை கிளி தான் செய்யும். அது என்ன பண்ணுறது? சட்டை கிழிஞ்சா தச்சு போட்டுக்கலாம். கிளிக்கிறான் போல. கமான் லியோ, உன்னுடைய ஆக்ரோஷத்தை காட்டு. குத்து. என்னடா திருப்பி அடிக்கிறான், நம்மளே அடிக்கிறான்டா. விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். போடு போடு. ஏண்டா விட்ட? புட்றா. கமான் போடு, வெளுத்து வாங்கு. என்னடா ஃபயர் ஆகிட்டான்? என்கிட்டே ஃபயரா? நான் வாட்டரா? நீ ஃபயர்னா நான் வாட்டர். கமான், நான் ஃபயர் ஆகும்போது நீ உன்னால் வாட்டராக மாற முடியாதுடா. நான் ஃபயர் ஆகும்போது வெயிட் பண்ணு. இந்த கேடை யாரை வச்சு நல்லா ஒன்றும் பண்ண முடியல. ஃபயராக மாதிரி அடிக்கிறாங்க. பிளாக் பண்ணு. ஐயோ, பிளாக்கே வர மாட்டானே. ஓகே, டாட்ஜ் பண்ணிட்டுருக்கான். இதுக்கு பேர் தான் டாட்ஜிங். போடு. இப்போ பாரு, லியோ வருது. யாருக்கிட்ட நம்ம டாட்ஜ் பண்ண பார்த்தியா? போடு. பிளாக். எஸ், போடா. அப்படி ஒரு குத்து. ஓகே, போர் முடிவுக்கு வந்தது. பெரிஷனுடைய தலைவன் தோத்தான். நம்ம வெற்றி பெற்றுட்டோம். இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெரிஷன்ஸுக்கும் பயம் வரணும். நம்மக்கிட்ட எதிர்த்து வர்றதுக்கு, நம்ம போர் கணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் பயப்படணும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரையும் விடாத. எவனுக்கும் மன்னிப்பு இல்லை. இவன் யார் தெரியுமா? இவன் தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணவன். மலைக்கு நடுவில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். அவங்க எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. நாங்கள் ஸ்பாட்டன்ஸா? சே, ஒரே குத்து. இனிமேல் பேசவும் கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது. இது நம்ம யாருன்னு நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சு. இதை மறக்கவே கூடாது. பெர்ஷியன்ஸ்
இந்த நாளை ஹிஸ்ட்ரியில் குறித்து வச்சுக்கோங்க. அசஷன் கிரீட்ஸ் அப்படின்ற கேமோடைய ஃபியூச்சர் இது. இவங்களுடைய பார்வை மூலமாக தான் நம்ம வந்து அந்த கேமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன கதைன்னா, இவங்க வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கருவியை கண்டுபிடிப்பாங்க. அந்த கருவியோட உதவியோடு தான் பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து பாஸ்ட்டுக்கே போயிட்டு நம்ம நேரில் போகாமல் கனவு உலகம் மூலமாக போய் பார்க்குறோம். பாஸ்ட்டை வந்து கனவு உலகம் மூலமாக நம்ம அதை அங்கே நடந்தது என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோன்றத விட அந்த பர்சனாகவே மாறி நம்ம அந்த பர்சனாக நம்ம அவங்கள கண் வழியாக நம்ம வந்து பார்ப்போம். அதுதான் இந்த கேமு. அங்கே என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யார் மூலமாக நடந்தது, அது எல்லாமே வந்து இவங்களுடைய பார்வை மூலமாக தான் நம்ம இந்த கேமுக்குள்ள என்ட்ரு ஆகி அந்த பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த கேமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்மல் மோடு தான் வச்சு விளையாட போகிறோம். நார்மல் மோடு வச்சு விளையாடினா தான் கொஞ்சமாவது நம்மளுக்கு அந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த கேம் வந்து சாதாரண கேமில் 1 2 3 4 5 6 7 8 அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 35 to 40 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம அந்த பவர்ஸை நம்ம வந்து பில்டப் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இந்த கேமில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். இப்போ அந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர் மூலமாக தான் விஆர் கிளாஸ் மாதிரி ஒரு கருவியோட அவங்க வந்து இந்த பாஸ்ட்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆவாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ லோடிங் மாடியூல்ஸ் அப்படின்ட்டு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நம்மளுடைய ஒடிசி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஏடிஎஃப் சேனல் மூலமாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நானும் வீடியோ இன்னும் முடியல, கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்குது. Let's see how it's going to be. இப்போ கேரக்டர் சூஸ் பண்ணணும். இல்லை ரெண்டு கேரக்டரில் எந்த கேரக்டர் வேணும்? நான் வந்து அலாக்சிஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அலாக்சியஸ். கேசண்டா சூஸ் பண்ணுறவங்க கேசண்டா சூஸ் பண்ணி, நான் அலாக்சிஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகே, சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். எஸ், பாஸ்ட்டுக்கு போயாச்சு. காமா, இது வந்து அலாக்சிஸோட பிட். இது ஈகிள். அலாக்சிஸோட பிட் வந்து ஈகிள். ஓகே, வாவ், வாட் எ கிராஃபிக்ஸ், great graphics, wow, very nice graphics designer சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன மேப்பில் பெரிய மேப்பு. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்கும். கேம் பிளேயோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இது எங்கே யார் தேடி போகுதுன்னா அலாக்சிஸ் தான் தேடி போகுது. ஏன்னா இது அலாக்சிஸோட பெட்டு. அலாக்சிஸ் எங்கே இருக்க? ஓகே, நம்ம ஹீரோ அலாக்சிஸ் வந்துட்டாரு. ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. பட் ஆனால் அலாக்சிஸோடைய லெவல் 0. He is not capable of fighting all the enemies right now. ஸோ நம்ம இவருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் ஒவ்வொரு ஃபஸ்ட்டாக போய் முடித்து நாம் வந்து அவருக்கு பவர் ஏற்றி கடைசியில் அவருடைய எதிரி
கடைசியாக நம்ம இனிமே வந்தார் பார்த்தீங்களா, அவரை தான் நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்றது தான் கான்செப்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸ்டோரி மூணு இப்போ நம்ம அலாக்ஸஸ் வச்சு எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அலாக்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 1 இவங்களாம் வந்து லெவல் 1 பிளேயர்ஸ் இவங்க. இப்போ அலாக்ஸஸ் லெவல் 1, அவரை எதிர்த்து நிற்கிற ஆப்போனன்ட்ஸ் வந்து லெவல் 1. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவரோடு இருப்பாங்க. இப்போ அலாக்ஸஸால் போயிட்டு லெவல் 2 லெவல் 3 போயிட்டு ஈஸியாக அடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடிக்கணும். இப்போ லெவல் 1 அப்படின்றவரை வந்து அவங்களே கொஞ்சம் சமாளித்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அலாக்ஸஸ் வந்து ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்தந்த அபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபைட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொருத்தையும் வீழ்த்துக்கிட்டே வந்து கடைசியில் வந்து அவருடைய அபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகின பிறகு டாப் எனிமீஸோடலாம் மோதுகிற மாதிரி இருக்கும். அப்படி மோதும்போது நம்மளோட கேம் பிளேயோடைய என்ன சொல்ல கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெரி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கேம் பிளே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு கேமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கேம் வந்து என்ன நடக்குது அப்படின்றது, எப்படி வந்து இந்த கேம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் நம்மளோட கேம் பிளே விளையாட நம்ம அவங்களுடைய அபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியான எனிமீஸாக வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் கொடுக்கும்போது அந்தந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எனிமீஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இப்போ லெவல் 1லேருந்து லெவல் 2 இருக்க எனிமீஸை நம்ம அட்டாக் பண்ணும்போது அதனுடைய டஃப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேம் பிளேலேருந்து கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம எபிலிட்டி ஏற்றி நம்ம விளையாடும் போது ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து அந்த எபிலிட்டிஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான வில்லனை வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து மறைஞ்சிருந்து அடிக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இவன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, பட் சாதாரண மனுஷன்தான். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் இவனால் வந்து ஈஸியாக மலை மேலே ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அவனுடைய அபிலிட்டியில் அதுவும் ஒன்று. சின்ன வயசுலேருந்தே வந்து ஜம்ப் பண்ணி நல்லா ஓடி ஆடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வச்சுருக்க மாதிரியான ஒரு ஹீரோ தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேம் பிளே போயிட்டுருக்கோம். அது கொஸ்டின் கேட்குறாங்க சின்ன பையன், ஹவு லாங் ஹஸ் மார்க்கோஸ் ஹேட் எ வைன். நம்ம ஆள் கேட்க போகிறான். இப்போது கடவுள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ் பற்றி உனக்கு தெரியுமா? பார்க்கலாம் இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது. ஓகே, பையன்லாம் துள்ளிக்கிட்டே ஓடுறான். அடி வாங்கினவன் இப்போ எழுந்துக்கிறானுங்க. நீங்கள் இருந்து போயிருங்க அப்படின்ட்டு வெளியே போ. யாரோ ஒத்த கண்ணை இருக்கான் போல. அந்த ஒத்த கண்ணோட கண்ணை தான் நம்ம ஈகிள் கொதிக்கிட்டு வந்துருச்சு போல, அதை தேடி வந்திருக்கானுங்க. ஹோல்ட் ஏ டு கிளைம். மேலே ஏறணும்னா ஜாய்ஸ்டிக்கில் வந்து ஏவை ஹோல்ட் பண்ணணும். இப்போ கேம் பிளேயோடைய மூவ்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லி தருவாங்க. இப்போ ஆக்ஷன் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. இது எப்படி போகணும், எப்படி ஜம்ப் பண்ணணும், அதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ்லாம் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இந்த ஸ்பீடில் தான் ஓடுறான்.
பார்க்கலாம் கேம் ப்ளே எப்படி இருக்க போகுது அப்படின்றது. போக போக சுவாரஸ்யமாக இருக்க போகுதா அப்படின்றது போக போக தான் தெரியும். உள்ள போகணும். அப்புறம் டாஸ்க் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மார்க்ஸ் இருக்க இடத்து நோக்கி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். பட் டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரி லைன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிய வரும். ஸ்டோரி லைன் எப்படி போகுது அப்படின்றத அந்த ஃபஸ்ட்டு தான் முடிவு பண்ண போகுது. ஒவ்வொரு கொஸ்ட் முடிக்க போதும் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஸ்டோரியும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டோரி நகர அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, நம்ம இதில் வந்து இன்வென்ட்ரி லேப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் மேலே அந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி அபிலிட்டிஸ், இது எல்லாமே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம லெவல் ஏற நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே வரும். ஆப்ஷன்ஸ் கிடைக்க கேம் ப்ளே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஓகே, இதான் இன்வென்ட்ரி போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னா அந்த நம்பர் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்குவாட் பற்றி ஒவ்வொரு ஸ்குவாடுக்கும் ஒவ்வொரு லெவல் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்குது. அந்த ஒவ்வொரு லெவலையும் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்குவாடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம லெவல் 1ல் தான் இருக்கோம். லெவல் 1ல் இருக்கும்போது லெவல் 1 அதுக்கான நம்மளுக்கு வந்து டூல்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கத்தி நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம். இன்வென்ட்ரியில் கத்தி எடுத்துக்கிட்டோம். ஜம்ப் பண்ணி பார்க்குறேங்க, எப்படிலாம் ஜம்ப் பண்ணுறான், எப்படி போகிறான், எப்படி வரான் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கேமை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அந்த கேம் பிளே எந்தளவுக்கு வந்து நம்ம விளையாட போகிறோம், எப்படி அவன் அடிக்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாமல் அந்த கேம் நம்ம ஈஸியாக நம்ம விளையாட முடியாது. இது வந்து மேக்ஸிமம் நான் மேப்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்டேட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். அப்டேட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அப்டேட் இருக்கும். இப்போதைக்கு அப்டேட்டிஸ் நம்ம எதுவும் நம்மளுக்கு வந்து ஓப்பனில் எதுவும் கிடையாது. நம்ம அப்டேட்டிஸை வந்து விளையாடி நம்ம கொண்டு வர போகிறோம். கடவுளே, புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். எல்லாம் இங்கெல்லாம் எல்லாம் ஏறிட்டு இருக்கான். ஓகே, கைக்குள்ள ஓட்டுறா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இட் பிகின்ஸ். அந்த கொஸ்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்மளை வந்து கீரை எக்யூப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு எனக்கு தெரியலை எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்றது. போக போக கேம் விளையாட நம்ம அதை நானும் கற்றுப்பேன், நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நான் கியர்லாம் எதுவும் எக்யூப் பண்ணல. கியர் எக்யூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லுக் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம எதிர்த்து நிறைய பேர் வராங்க. சண்டை பீத்துக்கும் 2 பேர் தான், அதுவும் சொல்லி கொடுத்து தான் சண்டை பண்ணேன். பார்க்கலாம் எப்படி சண்டை பண்ணுறேன். பிளாக் பண்ணியிருக்கேன், திருப்பி பிளாக் பண்ணியிருக்கேன். நல்லா தான் விளாட்றேன். ஓகே, போடுறா, போடு, அடி. ஓகே, அண்ட் தென் 2 பேரும் அடிச்சாச்சு.
அடுத்தது நம்ம வெஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். மார்க்கோஸ் வைன்யார்ட் இந்த லொக்கேஷன் அன்லாக் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா மான்லாம் இருக்குது இந்த இடத்துல. மான் இருக்கும், ஓனாய் இருக்கும், நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், நிறைய பறவைகள் இருக்கும். நைஸ் கிராஃபிக்ஸில் சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூபிசாஃப்ட் அப்படின்னா சும்மாவா? யூபிசாஃப்ட் ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இது அசசின் கிரீட் சீரீஸில் வந்த கடைசி கேம் அப்படி கிடையாது. இது வந்து 2022 வந்த கேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கேம் போட்டாச்சு. கேம் பிளே